திருச்சபையாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். As a church we have been studying through the book of First Thessalonians. கடந்த வாரத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களும் அவனுடைய செய்தியும் இல்ல அப்படின்னா திருச்சபையும் என்று நாம் பார்த்தோம். Last week we studied about preachers and people, how preacher is excited about the lives of believers. அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே உண்மையுள்ள தலைவர்கள் உறுதியான திருச்சபைகளை உருவாக்குகின்றனர் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். Today we are going to study the second chapter in the title Faithful Leaders Produces Firm Churches. திருச்சபை என்றால் என்ன? What is the meaning of the church? யூசுவலா சர்ச் அப்படின்னா நமக்கு என்ன மனசுல வரும்? Usually what we think when we hear the word church? அது ஆண்டவரை தொழுது கொள்கின்ற ஒரு இடம் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம்? திருச்சபை நம்ம பார்க்கிறோம். Usually we think when we say church, usually the building is come to our mind, the place where we worship comes to our mind. ஒரு திருச்சபை என்பது ஒரு கட்டிடமா இருந்தா அதை கட்டுறதுக்கு பாஸ்டருங்க தேவையில்லை, இன்ஜினியருங்க போதும், அவங்களே நல்ல கட்டிடத்தை கட்ட முடியும். If the church is only building, no need of pastors to build the church, only engineers can do that work. ஆனா புதிய ஏற்பாட்டின்படி திருச்சபை என்பது விசுவாசிகளுடைய கூடுகையாய், அழைக்கப்பட்ட விசுவாசிகளுடைய கூடுகையாய் இருக்கிறது. But the church in the New Testament is the people group who called out for God for his purpose. அப்படி ஒரு நல்ல ஒரு திருச்சபையை கட்டணும்னா அதற்கு உண்மையுள்ள ஊழியக்காரர்களால் மட்டுமே முடியும். If you wanted to really build God church, only it is done by the faithful ministers or faithful leaders of the church. இங்கே நாம் போன வாரத்துல செய்தியில நம்ம பார்த்தோம், தெசலோனிக்கா பட்டணத்திலே பவுல் நிறுவிய திருச்சபை மிகவும் ஒரு நல்ல திருச்சபையாக இருந்தது என்று கடந்த வாரத்திலே நாம் செய்தியில பார்த்தோம். So last message we heard that this is one of the good church which Paul planted. அதனால இந்த வாரம் எப்படி இந்த ஒரு உண்மையான திருச்சபை கட்டப்பட்டது, அது காரணம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். Now we are going to see the reasons behind for this wonderful church which was planted by Apostle Paul. அதனால தான் இந்த வாரத்துடைய செய்தியை நான் உண்மையுள்ள தலைவர்கள் உறுதியான திருச்சபைகளை கட்டுகின்றனர், உருவாக்குகின்றனர் என்று நான் கொடுக்க விரும்புகிறேன். That's why I titled this message saying that faithful leaders produces firm churches. முதல் 8 வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு உண்மையுள்ள ஊழியன் அல்லது தலைவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவனாக இருக்கிறான். Verse 1 to 8 talks about a faithful leader is committed to the gospel. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து 4 குணாதிசயங்களை சொல்கின்றார். Apostle Paul is describing himself with 4 characteristics. ஒரு உண்மையான தலைவன் எப்படி சுவிசேஷத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் என்று 4 காரியங்களை அவர் சொல்கிறார். He explains how he is committed to the gospel by describing what are the characteristics he has shown when he shared the gospel. முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு உண்மையுள்ள ஊழியன் அல்லது ஒரு உண்மையுள்ள தலைவன் என்பவன் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கின்றவனாகவும் அதற்காக பாடுபடுகிறவனாகவும் இருக்கிறான். The faithful leader will be a bold sufferer for the gospel. அநேக நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா போதக ஊழியம் அப்படின்னு சொல்றப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அது ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. Many times people think that if you say the pastoral ministry, they think it's a very easy job. ஒரு தடவை ஒரு பாஸ்டருடைய பையன் நான் பாஸ்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். Once a son of a pastor told the church that I am going to become a pastor. சரி, நீ ஏன்பா பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். We asked him, why do you want to become a pastor? ஏன்னா எல்லாருமே வாரத்துல 6 நாள் வர்க் பண்றாங்க, எங்க அப்பா மட்டும் 1 நாள் தான் வர்க் பண்றாரு, ஆகையால நான் பாஸ்டர்னா 1 நாள் மட்டும் வேலை செஞ்சா போதுமே. He replied that no, all other people are working 6 days in a week, but my father as a pastor works only 1 day in a week, so I want to become a pastor. ஒருவேளை நீங்க எல்லாம் நினைக்கலாம், பாஸ்டரா இருந்தா நல்ல கார் கிடைக்கும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மரியாதை செலுத்துவாங்க, எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். You may be thinking that if you become a pastor you can have a own car or everybody will respect you, that kind of thing you can think about a pastor. ஒருவேளை இன்றைக்கு சராசரியா நிறைய போதகர்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. Most of the pastors live that way. ஒரு நாள் பாஸ்டர் சொன்னார் இல்லையா, காடி பாடி தாடி இல்ல, அப்படிதான் நிறைய பாஸ்டருடைய வாழ்க்கை இருக்கு. As pastor described, there are a lot of pastors, they only live for these earthly things. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவர் சுவிசேஷத்திற்காக பாடுபடுகிற ஊழியக்காரனாக இருக்கிறார். But if you look at Apostle Paul, he is a bold sufferer for the gospel of Jesus Christ. இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா பயம். There are a lot of people today who are not willing to share gospel because of fear. ஒருவேளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் கூட வேலை செய்யறவங்ககிட்ட நான் போய் இயேசுவை பத்தி சொன்னேன் அப்படின்னா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி தப்பா நினைச்சுவாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். Many believers think that if I share Christ with my colleagues, they may
make fun of me. இல்ல எங்கயாவது கிராமத்துல போய் இயேசுவை பத்தி அறிவிச்சோம் அப்படின்னா அங்க யாராவது சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயம். If I share Christ in a village, then if somebody come and beat me, what will happen to me? They may have fear like that. ஆனா எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்காக பிலிப்பி பட்டணத்துல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். But Apostle Paul in prison, he was in prison in city known as Philippi. ஆனா அந்த பிலிப்பு பட்டணத்துல அவர் சிறையில் அடைக்கப்பட்டு கஷ்டப்பட்டனால அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிறுத்தல, மாறா பிலிப்புல இருந்து வெளியில வந்த உடனே அடுத்த பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். Though he was in prison in Philippi, after came out of prison, he did not afraid to share the gospel, but more eagerly, boldly he shared the gospel. எனவே ஒரு உண்மையான ஊழியன், ஒரு உண்மையான போதகன் என்பவன் தேவனுடைய சத்தியத்திற்காக தைரியமாய் தன்னை அர்ப்பணித்தவனாக இருக்கிறான். That's why a faithful servant will be committed himself to the gospel of Jesus Christ to share the gospel with boldness. மூன்றாவது நான்காவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்றால் அந்த உண்மையான ஊழியனுடைய இரண்டாவது அடையாளம், அவன் உண்மையான சத்தியத்தை தேவனுக்கு பிரியமான விதத்திலே பிரசங்கிக்கிறான். If we read verse 3 and 4, we can understand that he is the one who speaks the pure gospel to please God alone. மூன்றாவது வசனமும் நான்காம் வசனமும் verse 3 and 4. இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க பிரசங்கம் பண்றப்போ மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக நாங்க பிரசங்கம் பண்ணல, மாறா எங்களை சோதி தருகிற தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் பிரசங்கம் செய்கின்றோம் என்று சொல்கிறார். Here Apostle Paul says we are not preaching the gospel in order to please men, but we are preaching the gospel so that God will be pleased, because he is the one who knows our heart, test our hearts. ஒருவேளை நான் ஏசியால சாப்ளினா இருக்கிறப்போ நிறைய பசங்களை கவுன்சில் பண்ண வேண்டியிருக்கும், இல்ல போதகரா இருக்கிறப்போ ஊழியத்துக்கு போறப்போ நிறைய பேர் பிரச்சனையோட வருவாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்டுட்டு அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டியிருக்கும். As a chaplain in ACA and a minister of God, he had a lot of opportunity to counsel a lot of young people. அப்போ நீங்க பாருங்க அப்படின்னா இந்த பிரச்சனையோட வர நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க செய்யறது எல்லாமே ரைட்டு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டு அவங்கள என்ன பண்ணணும், அந்த விதத்துல என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. Most of the time, people, those who come for counseling, they expect the pastor to agree with whatever they say and appreciate whatever they do. ஆனா இல்ல, நீங்க பண்றது தப்பு, நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வசனத்தை வைத்து அவங்க எதை சரியா செய்யணும்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு விருப்பம் இல்ல. உடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த பாஸ்டருக்கு என்னை புரிஞ்சுக்க முடியல, அவர் என்ன பண்றாரு, என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. If we really counsel them saying that what you are doing is wrong, you should not live like that, most of the time they think that this pastor do not understand me, so I don't like him. That's the way people take it. அதனால நிறைய போதகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உண்மையா தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுக்கு பதிலா மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேசணும்னா நமக்கு என்னது பிரச்சனை இல்ல, நல்ல கூட்டம் வரும், நல்ல காணிக்க வரும்னு சொல்லி அதையே பேசும்படியாக தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். That's why many pastors decided to only please men, because if they are trying to please God, they will go to a lot of problems, so they don't want to get into the problems. பொங்கல் ஹாலிடேஸ்ல காளையர் கோயில்ல ஒரு யூத் மீட்டிங் இருந்தது, அதுக்காக நான் போயிருந்தேன். Last Pongal holidays he went to Kalayar Govil where the youth conference held. காலையில முதல் செய்தி தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்தும் நம்ம எப்படி பரிசுத்தமா வாழணும்ங்கறத குறித்தும் பேசினேன். So he was giving the message on the topic of God's holiness and how we supposed to live on the basis of his character. அந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமே டீ டைம்ல ஒரு தம்பி சொன்னா, அண்ணா நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. After the message in the tea time, one brother came to him and asked, "No, Anna, I want to talk to you." யூசுவலா இந்த யூத் பசங்க எல்லாம் யூத் மீட்டிங்ல கேக்குற முதல் கேள்வி என்னன்னா, லவ் பண்றது ரைட்டா தப்பா அப்படிங்கறத கேட்பாங்க. அநேகமா அத குறித்து தான் பேசுவான்னு எனக்கு தெரியும். Usually the young people in the youth conference, they will have only one question in their mind, is that they will always ask, is it right or wrong to fall in love? So he thought he would be asking the same question. டீ டைம்ல வந்தா +2 படிக்கிற ஒரு பையன், என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். He is studying in 12th standard and he came to him and he asked, what is your problem? அப்ப அவன் சொன்னா, அண்ணா நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா நான் லவ் பண்றேன்னா, ஆனா இத வெளியில சொன்னேன்னா என்னை பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். He told him saying that, Anna, I am in love with a girl and I am afraid to share with anybody because I am afraid they may separate us. அவன் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே முதல் காரியம், அந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் கிடையாது. First he shared about that girl, girl was not a Christian girl. அப்ப நான் சொன்னேன், உன்னுடைய முதல் பிரிமிஸே தப்பு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிருக்காரு, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் பண்ணணும், இல்லையா நீ ஒரு அவிசுவாசியை நீ விரும்புற, அது தப்புப்பா, நீ அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். Even the first thing I told him that the first qualification of that girl itself is wrong according to the Bible, because you should get married to only a believer. So I said you should leave this relationship. அதுக்கப்புறம் 2 நாள் நான் இந்த மீட்டிங்ல இருந்தேன். நான் இருக்கிற பக்கமே அந்த பையன் வர மாட்டான். But after 2 days I was with them for more than 2 days then.
He did not even turn to his side. ஒருவேளை அவன்கிட்ட நான் தம்பி கவலைப்படாத, ஆண்டவர் எப்படியாவது அந்த பொண்ணை விசுவாசியா மாத்திடுவாரு, நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான தேவன், நீ விசுவாசமா ஜெபம் பண்ணு, நல்லா லவ் பண்ணுன்னு சொல்லியிருந்தா உண்மையா அவன் 2 நாள் என்ன பண்ணிருப்பான், என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு இருப்பான். But if I got told him, no, saying that no, what you are doing is right, we can no, ask God to change your heart and you can get married and you continue in your love affair, he would have no come along with me all the time. இன்னொரு பிரதர் அப்படிதான் கடன் வாங்கினாரு. என்ன பிரதர் கடன் வாங்குறீங்களே, எப்படி அடைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே, எல்லாம் ஒரு விசுவாசத்தோட செய்ய வேண்டியதுதான் பிரதர் அப்படிங்கிறாரு. Another brother, he always take loan from many people, borrowed money from other people. So I asked him, why you are borrowing money from people? He said, brother, I believe God will take care of everything. So இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தங்களுக்கு பிரியமான கருத்துக்களை கேட்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனால் நிறைய ஊழியக்காரங்க மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதையே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்றாரு, நாங்க உங்களுக்கு பிடித்தது பிரசங்கம் பண்ணல, ஏன்னா நாங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும், ஆகையால் நாங்க ஆண்டவருக்கு பிரியமானவைகளை பிரசங்கம் செய்கின்றோம் என்று சொல்கிறார். People wanted to hear only what they wanted from other people, so preachers also tempted to please only them. But Apostle Paul decided not to please men but to God and God alone. 5வது 6வது வசனத்திலும் அதை தொடர்ந்து அவர் சொல்கின்ற இன்னொரு கருத்து என்னவென்றால், தேவன் தனக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு வாய்ப்பையும் தவறாக பயன்படுத்துவதில்லை உண்மையான ஊழியர்கள். Verse 5 and 6, Apostle Paul says the faithful minister will never misuse what God has given to him. 5வது வசனம் 6வது வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்லிருக்கு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலமும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. Verse 5 and 6 he says, you know, we never used flattery, nor did we put on a mask to cover up greed. God is our witness. We were not looking for praise from men, not from you or anyone else. An apostle of Christ, we would have been a burden to you. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்ன அப்படின்னா, அவர் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தபடினால அவருக்கு நிறைய உரிமைகள் இருந்தது. As an apostle, Paul had a lot of rights. ஒரு உரிமை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவர் அப்போஸ்தல ஊழியம் செய்த பொழுது திருச்சபை அவருக்கு என்ன பண்ணும், பொருளாதார ரீதியாக அவரை தாங்கணும், பணம் கொடுத்து அவரை பாத்துக்கணும். One of the rights that Apostle Paul had in his ministry is that the believers of the church supposed to support him financially. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பவில்லை, மாறா உங்களுடைய புகழ்ச்சியை நான் தேடல, நான் ஆண்டவருக்காக என்னுடைய உரிமைகளை நான் விட்டு கொடுக்கிறவனாக இருந்தேன் என்று சொல்கிறார். So Apostle Paul says, no, I do not want to become a burden to you. So instead of expecting anything from you, I worked in my own hands and I served you. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்திலே இச்சகமான வசனத்தை சொல்லவில்லை, தவறான வசனங்களை சொல்லவில்லை. He says we never used flattery. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை என்று சொல்கிறார். He says nor did we put on a mask to cover up greed. நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அநேக போதகர்களுடைய ஒரு முக்கியமான டெம்டேஷன், சோதனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண ஆசை இல்லனா பொருள் ஆசை. That's a great temptation among the ministers of God is to have greed in their hearts. எங்களுடைய நாமக்கல் பட்டணத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு போதகருடைய ஒரு 2-3 பேர் தவிர வேற யாருமே காரே வச்சில்ல. In the city of Namakkal, before 10 years, only few had car in their homes. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா பாஸ்டரும் ரொம்ப பெரிய பெரிய கார் வச்சிருக்காங்க. Now all the pastors has the big cars. அப்ப ஒரு பாஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு friend. One of the close friend, he is a pastor. அப்ப அவர் பெரிய ஒரு சஃபாரி வச்சிருந்தார். He had a big safari. இந்த சஃபாரி கார் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மைலேஜ் ரொம்ப கம்மியா கிடைக்கும், 4-5 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அவர்ட்ட நான் கேட்டேன், பாஸ்டர் நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்குறீங்க, இல்ல ரொம்ப கஷ்டமாச்சு இதை மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லி. So it will give only 5 kilometers per liter. So I asked him, how are you managing with your money? No, it will be difficult. How can you keep this vehicle? அப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவர் இந்த பாஸ்டர் இந்த கார் வச்சிருக்காரு, அந்த பாஸ்டர் அந்த கார் வச்சிருக்காரு, அந்த பாஸ்டர் இந்த கார் வச்சிருக்காரு, இப்படி ஒரு பாஸ்டர் மீட்டிங் போறப்ப நான் சஃபாரில போய் இறங்கினாதான் எனக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். That pastor replied him saying that, no, see, Manava, that pastor has this car, this pastor has that car. If I am not going by this kind of safari, no pastor will respect me. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல பாத்தீங்க அப்படின்னா காணிக்கை குறித்து ரொம்ப அதிகமா பேசுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய திருச்சபைக்கு வர காணிக்கை குறித்து எந்த ஒரு கணக்குமே யாருமே காட்டுறது கிடையாது. Many churches, pastors will always talk about money because most of the churches, they will not give account of how much money comes and how they spend the money. காணிக்கை நீங்க கொடுக்கறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மிரட்டுவாங்க. ஆனா அநேக நேரத்துல அந்த காணிக்கையை அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். They will always ask the people to give money to God, but most of the time all the money they will use for themselves. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான்
பொருளாசை உள்ளவனாக உங்களை வஞ்சிக்க விரும்பல, மாறாக தேவனுடைய நாம மகிமைக்காக நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்கிறார். So Apostle Paul says, God is my witness, we never had a mask to cover up our greed. அடுத்து நான்காவது அடையாளம் 7வது 8வது வசனத்துல சொல்றாரு, ஒரு உண்மையான ஊழியன் என்பவன் தேவனுடைய ஊழியத்திற்காக, அதாவது திருச்சபைக்காக எதையும் இழக்க ஆயத்தமுள்ளவனாக இருப்பான். Verse 7 and 8 is talking about a faithful minister. He will be willing to sacrifice his life for the church. 7வது வசனமும் 8வது வசனமும் இப்படி சொல்லுது, உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். Look at verse 7 and 8. He says, but you were gentle among you like a mother caring for her little children. We loved you so much that we were delighted to share with you not only the gospel of God, but our lives as well, because you had become so dear to us. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்த பொழுது அவர் எப்பொழுதுமே ஒரு காரியம் சொன்னாரு, விட்டு விடு அப்படின்னு சொல்லுவார். Any place where Jesus called his disciples to follow him, he always said, you leave. ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்றா, ஆண்டவரே நான் போய் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மரித்தோரை பாத்துக்கோங்கப்பா, நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. One time one person asked Jesus Christ, when he called him to the ministry, he said, Lord, let me go and bury my father. That time Jesus replied saying that let the death will bury the dead, you come and follow me. அதே மாதிரி ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் அவன் தன்னை தான் வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னார். Jesus said, if anyone wants to follow me, let him deny himself and take up his cross and follow me. அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன அப்படினா, நீங்க இந்த பூமியில எனக்காக நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிடும் பொழுது பரலோகத்திலே உங்களுக்கு நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Jesus said, if you leave anything for my name's sake, you will be receiving everything in heaven. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்கு வரப்போ எந்த மனநிலையில வராங்க அப்படினா, எனக்கு என்ன கிடைக்கும் என்ற மனநிலையில் தான் வருகிறார்கள். Many believers come to the church with the expectation of what will I get by going to the church. நிறைய பேர் ஊழியத்துக்கு வரது கூட எப்படியாவது பிழைச்சிரலாம் அப்படினு சொல்லி நினைச்சிட்டு ஊழியத்துக்கு வராங்க. Many people come to the ministry in order to survive or to settle in their life. நாமக்கல் திருச்சபையில ஒரு டிரைவர் இருந்தாரு, டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல. In Namakkal church they had a driver who was the government driver. அப்ப அவருடைய ரிட்டையர்மென்ட் டைம் வந்து, ரிட்டையர்மென்ட் டைம்ல வந்து சொன்னாரு, நான் ரிட்டையர் ஆன உடனே ஊழியம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். He was in his retiring age and he told him saying that now after my retirement I want to do the ministry. ஓகே, எப்பவுமே என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க ஏன் ஊழியத்துக்கு வரணும் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். As usual I always used to ask people, if somebody says something I will ask why. So the same way I asked, why do you want to come to the ministry? அவர் சொன்னார், நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்ல சும்மா தான் இருக்க போறேன். He said, no, after my retirement anyhow I am going to be simply sitting in my home. ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு 5 பேருடைய வீட்டை விசிட் பண்ணி ஜெபம் பண்ணோம்னா ஒவ்வொருத்தரும் 10 ரூபாயாவது கொடுப்பாங்க, 50 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். If I at least visit 5 families and pray for 5 families, even if they give only 10 rupees I may get 50 rupees. பாருங்க, நீங்க நிறைய பேர் ஊழியத்துக்கு வரப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் வராங்க. ஓ, இந்த போதகர் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அந்த போதகர் அவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவரு கார் வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு, இல்லையா பல மனைவிகள் வச்சிருக்காரு, சர்ச் ஊழியத்துக்கு வந்தா நான் அப்படி இருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணலாம் நினைக்கலாம். Even those who want to come to the ministry, they come with the wrong motive, thinking that other pastors has this kind of money and wealth and all kind of sophistication. So if I come to the ministry, I will also enjoy this much. That's the way they come. பாத்தீங்க அப்படினா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய திருச்சபையின் மீது அவர் வைத்திருக்கின்ற அந்த அன்பை ஒரு தாயை போல நான் உங்களை நேசித்தேன் என்று சொல்கிறார். Apostle Paul explaining his love for the church as the mother who cares for her own children. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படினா உண்மையான அன்பிற்கு ஒரு அடையாளம் தாய். We always use the love of mother as a symbol of true love. நீங்க பாத்தீங்க அப்படினா என்னுடைய மனைவி இருக்கா, இப்போ கிட்டத்தட்ட நாங்க திருமணமாயி 5 வருடம் ஆகுது. இந்த 5 வருடத்துல 4 வருஷமா எங்க வீட்டுல சிறு பிள்ளைகள் இருக்காங்களே. ஏமி பிள்ளையா இருந்தா இப்போ ஹட்சன் பிள்ளையா இருக்கா. ராத்திரி 3 தடவை அழுவாங்க. அவதான் எந்திரிச்சு என்ன பண்ணணும், பால் கொடுக்கணும், பாத்ரூம் கூட்டிட்டு போகணும், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். So he has been married for last 5 years and he is with his wife. They have 2 kids and they are all small babies. So they will wake up in the midnight and they will cry that time. Usually his wife will take care of them. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பாத்துக்கணும். So she had to suffer for that. துணி துவைச்சு போடணும், சாப்பாடு செஞ்சு தரணும், டைம்க்கு அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹோம்வொர்க் செய்ய வைக்கணும். இதெல்லாம் மனைவி ஒரு தாய் செய்கின்ற ஒரு வேலை. Mother usually takes care of the children and wash their clothes and feed them, get ready for them to go to school. All the work the mother does in the family. ஒருவேளை அதை நான் பார்க்கிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அம்மாவும் ஒருவேளை அவளுடைய அம்மாவும் கூட எங்களை அப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க, பத்திரமா பார்த்து பராமரித்து வளர்த்திருப்பாங்க. Even his mother and his wife's mother might have grown them up in the same way.
ஆனா இன்னைக்கு நான் அதை குறித்து சிந்தித்து பாக்குறப்போ நான் என்னுடைய அம்மாவுக்கு என்ன திரும்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா ஒண்ணுமே கொடுக்கல. But we think back what we did for our mother, it will not be much. ஆனா என்னுடைய தாய் எனக்கு அந்த காரியங்களை செய்யறப்ப அதை எதையுமே எதிர்பார்க்கல. But when our mother did those things to us, they never expected anything from us. ஒருவேளை என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியங்களை செய்யறப்ப அவ எதையுமே எதிர்பார்க்கல. Even our wives, when we do these things to our children, they never expect something back from them. ஒருவேளை நான் அவட்ட வேடிக்கையா நான் சொல்லுவேன், ஏமி கொஞ்சம் பெருசான உடனே என்னை பார்த்த உடனே நீ எப்படி உங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்து அதே மாதிரி அவ நம்மளை விட்டுட்டு போயிடுவா. So usually, in a fun way, I used to tell my wife, after you see me, you came out of your family. The same way, Amy, when he saw somebody, she will leave us and she will be living with somebody else in one day. எனவே ஒரு உண்மையான தாய் என்பவள் எனக்கு என்ன திரும்ப கிடைக்குன்னு எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனா அவ உண்மையான அன்பை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கிறார். True mother will never expect anything from the child, but always giving love to the child. பவுல் இங்க சொல்றாரு, ஒரு உண்மையான தாயாக நான் என்னுடைய ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க எப்பொழுதும் ஆவலா இருந்தேன். So Apostle Paul, as a true minister of God, he says, no, like a mother, I am willing even to give my life. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உண்மையான ஊழியனாக தேவனுடைய திருச்சபைக்கும் சுவிசேஷத்திற்கும் தன்னை அர்ப்பணித்தவராக இருந்தார். So as a faithful minister of God, Apostle Paul is committed to the gospel. He is ready to give even his own life. இரண்டாவதாக 9 இருந்து 12 வசனங்கள் வரை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு உண்மையான ஊழியன், ஒரு உண்மையான ஊழியனுடைய வாழ்வு அவனுடைய ஊழியத்தின் அடையாளமாக இருக்கும். Secondly, a faithful leader's life indicates his faithfulness. ஒரு உண்மையுள்ள ஊழியனுடைய வாழ்வு அவன் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். A faithful leader's life will be an indication of his faithfulness to God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்திற்கு மட்டும் உண்மையா இல்ல, நான் உங்களுக்கும் உண்மையுள்ளவனாக இருந்தேன் என்று எழுதுகிறார். So Apostle Paul says, I was not only faithful to the gospel which was entrusted to me, but I was faithful to you. அநேக நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய பக்தி ஆண்டவருக்கு எனக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் என்று தான் நினைக்கிறார்கள். Many believers think that my spiritual life is only between me and God. ஆனா உண்மையாகவே நான் ஆண்டவரோடு உண்மையான உறவில் இருப்பேனே என்றால் என்னுடைய குடும்பத்தோடும் என்னுடைய திருச்சபையோடும் என்னுடைய சமுதாயத்தோடும் நான் உண்மையான சந்தோஷமான உறவில் இருப்பேன். But if you truly I am related to God in a right relationship, I will have a true kind of relationship with my family, with my friends and all other people. ஒருவேளை என்னுடைய நண்பர்களோடோ இல்ல என்னுடைய குடும்பத்தோடோ என்னை சுற்றி இருக்கிறவங்களோட என்னால ஒரு நல்ல உறவில் இருக்க முடியல அப்படின்னா நிச்சயமா நான் தேவனோடு நல்ல உறவில் இல்லை என்பதுதான் அதற்கு அடையாளம். If I am not having a good relationship with my family and my friends and those who are around me, those who are working with me, it is an indication that I am not really enjoying my relationship with God. எனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு போதகராக நாங்கள் இங்கே நின்று பிரசங்கிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. So as a pastors, the way it is important for us to stand and preach, the same way it is important for us to have a right kind of relationships. ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு ஊழியனுடைய வாழ்க்கை என்பது அட்டைகளின் மேல் கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. People usually used to say that the life of a minister is a building that is built upon cards. நீங்க greeting கார்ட்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு கட்டடம் மாதிரி ஒரு வீடு மாதிரி கட்டறீங்கன்னு வெச்சுக்கோங்க. நிறைய greeting கார்டு வச்சு என்ன பண்றீங்க, ஒரு கட்டடம் கட்டறீங்க. If you are using a greeting card to build the structure of a building, அத கட்டி முடிச்சு நீங்க என்ன பண்றீங்க, கீழ இருக்கிற greeting கார்டை உருவிடுறீங்க. But if you take away the greeting card which was at the bottom, என்ன ஆகுங்க, what will happen? அந்த ஸ்ட்ரக்சரே கீழ விழுந்துரும். The whole structure will collapse. அதே மாதிரி தான் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. The same way the life of a minister. நான் என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், எவ்வளவு அருமையா வேணாலும் டீச் பண்ணலாம், ஆனா என்னுடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு அட்டையின் மேல் கட்டப்பட்ட கட்டிடம் போல இடிந்து விழுந்துரும். I can preach well and teach well, but if my life is not true with God, it's like a building that was built upon cards. அதனால பவுல் தன்னை குறித்து சொல்றாரு. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், சகோதரரே நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். Verse 9 he says, surely you remember, brothers, our toil and hardship. We worked night and day in order not to be a burden to anyone while we preach the gospel of God to you. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மேல சொன்னாரு, நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பவில்லைன்னு சொல்றாரு. அவர் பாரமா இருக்க விரும்பாதனால அவர் என்ன பண்றாரு, பகல் நேரத்துல சுவிசேஷ ஊழியத்தையும் இரவு நேரத்துல கூடாரம் செய்கின்ற தொழிலையும் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. So in the previous verse he said he did not want to be a burden to those believers. So here he says because he does not want it to be a burden to them,
He decided to preach the gospel in the daytime, and the night time he will be doing his work of tent making. பாருங்க பவுல் சொல்றாரு எங்களுடைய கடின உழைப்பிற்கு நீங்கள் சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. See, Apostle Paul says, you are our witness for our hard work. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஸ்டேஜ்ல நின்னு நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய விசுவாசி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் ஒண்ணுமே செஞ்சது இல்லப்பா அப்படிம்பாங்க. Many pastors will boast about what they did. They will always tell about, no, I did this one, that one for you. They will list a lot of things, but if you ask the believers about the pastor, they will say he did not do anything for us. அதனால பவுல் இங்க சொல்றாரு நான் என்ன செய்தேன் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. So Apostle Paul says, no, I no need to explain what I did for you. You yourselves know. ஏன் அந்த மக்கள் அவர் பவுலுக்கு சாட்சி கொடுப்பாங்க அப்படின்னா பவுல் அங்கே ஊழியம் செய்த பொழுது அவர்களிடத்துல எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவராய் ஊழியம் செய்தார். They can testify about Apostle Paul's life, because when he was ministering among them, he did not expect anything from them, but he was willing to give even his very life. இன்றைய சமுதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு, எல்லாமே பணத்துக்காக அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. Today's society, everything commercialized. கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, The education commercialized. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காட்டுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்கூல்ல நல்ல வருமானம் இருக்கு, அதனால என்ன பண்ணலாம், ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், காலேஜ் ஆரம்பிக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம். இப்படி சமுதாய பணியில எது ஆதாயமா இருக்கோ அதை பத்தி தான் என்ன பண்ணுவாங்க, சிந்திப்பாங்க. Even Christians, those who want to do social work, they will always consider to do some kind of social work where they will get a lot of money or profit. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருச்சபையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஊழியங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. Today many ministers do not think about building the church of God. ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய ஊழியர்கள் நம்ம ஒரு ஊழியத்தை நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த ஊழியம் நம்மளை வாழ வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. Because they wanted to have the life safety. They think that if at all I start a ministry, that ministry is supposed to hold me safe. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் உண்மையா உறுதியாக ஊழியம் செய்து திருச்சபையை தொடங்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த திருச்சபையை அதனுடைய தலைவர்கள் கையில கொடுத்துட்டு அவர் வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கிறார். But Apostle Paul faithfully establishes the church and hand them over to somebody who is in the local area, and he leaves the church. ஒருவேளை அவர் நினைக்கலாம் நான் அந்த கொரிந்து பட்டணத்திலயோ எபேசு பட்டணத்திலயோ தெசலோனிக்காவிலயோ ஒரு திருச்சபையை கட்டிட்டேன், இனி இங்கே வாழ்க்கை ஃபுல்லா இருந்தோம்னா இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கல. அவர் ஊழியத்தை செய்துட்டு தலைவர்களை உருவாக்கிட்டு அவர் அடுத்த ஊழியத்துக்குள்ள கடந்து சென்று கொண்டிருக்கிறார். Apostle Paul, after establishing a church at Ephesus or Corinth or Thessalonica, he never expected to continue to be there so that he will be supported by those churches, but he left the church with the elders and he went away. அதனால அவர் சொல்றாரு எந்த திருச்சபையை குறித்து சொல்றாரு, அந்த திருச்சபையின் விசுவாசிகள் என்னுடைய கடின உழைப்பிற்கு சாட்சிகளா இருக்கிறார்கள். That's why whenever he talks about any church, he says the believers are the witness of my hard work. அதனால இன்றைக்கு ஒரு உண்மையான ஊழியன் இருப்பான் என்றால் முதலாவது அவன் கடவுளுக்கு எவ்வளவு தீவிரமாக ஊழியம் செய்கின்றான் என்பதை திருச்சபை மக்கள் கண்டு சாட்சி பகர முடியும். If a minister is a faithful minister of God, even the believers of the church can testify about that minister. அது மாத்திரம் இல்லாம 10வது வசனத்துல நம்ம வாசிப்போம் என்றால் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையனுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி. ஒரு உண்மையான ஊழியன் எவ்வளவு தூரம் தேவனுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அவனுடைய திருச்சபை சாட்சியாக இருக்கிறது. Here verse 10 he says you are witnesses, and so is God of how holy, righteous and blameless we were among you who believed. See, as a minister of God, if he is really faithful to God and his ministry, the testimony will come from the believers. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம ஒசூர் பைபிள் சர்ச்சோட எனக்கு அசோசியேஷன் வந்து 2002ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துல கிடைத்தது. So in 2002, the month of June, I had started to associate with Osur Bible Church. இங்க இருக்கிற ஒரு சில விசுவாசிகள் அந்த சமயத்துல இருந்தாங்க. Only few believers were there that time. ஆனா உங்கள अनेक பேர் என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்க. So most of you are watching my life keenly. அப்போ உங்களுக்கு முன்பாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதை உங்களால் உணர முடிய வேண்டும். You should be able to recognize how I grow in my spiritual life. என்னுடைய பேச்சிலே, என்னுடைய சிந்தனைகளிலே, என்னுடைய பிரசங்கங்களிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதை திருச்சபை மக்கள் கவனித்து அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். As a church, you should be a witness for how we grow in our spiritual life, how we grow in our preaching, how we grow in our relationship. You should be able to witness. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல போய் பிரசங்கம் பண்றதை விரும்புவாங்க, திருச்சபையில போதகரா இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. Many people wanted to go and traveling preachers, they will go to different places and attend conventions and meetings and preachers. They will never attend any church and they don't want to stay in a church. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த பாரா சர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய லீடர்ஸ் வந்து
ஒரு உண்மையான ஸ்தல திருச்சபையில அங்கத்தினர்களாக அதன் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ மாட்டாங்க. That's why most of the interdenominational organizations leaders, they will not be associated with any local church and they will not be accountable to any local church. நிறைய parachurch organization leaders என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டு அவங்க அதுல என்ன பண்ணுவாங்க, போப் மாதிரி பாஸ் மாதிரி இருப்பாங்க. So they will start a ministry and they will become like a pope in most of the parachurch organizations. இது ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு உண்மையான ஒரு திருச்சபையில ஒரு போதகன் தன்னுடைய சாட்சியை காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Because it is very challenging for a minister of God to keep his testimony in a local church. நான் காமர்ஸ் படிச்சப்போ இந்த காமர்ஸ்ல ஒரு இது சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, ஒரு கடைக்கு புது கஸ்டமரை வர வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதே கஸ்டமரை அந்த கடைக்கு 7 தடவைக்கு மேல வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. So when you study commerce, they usually tell it is easy for getting a new customer to our shop, but it is very hard to keep to make him to come to our same shop more than 7 times. அது ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே புதுசு நமக்கு ரொம்ப பிடிக்கும். Usually the new things we like. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், புதிய காரியங்கள் மேல ரொம்ப ஈர்ப்பு இருக்கறனால அந்த பக்கம் நம்ம சாய்ந்து கொண்டே இருப்போம். So usually the new things will attract us more, so we will be leaning towards the new things. அதனால இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டே இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ண முடியும், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எல்லாரும் ஹalleluya praise the Lord னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. So as a minister, if he goes to a new place, everybody will look at him as a hero because he can talk what he wants, he just share the same message in every places, everybody will appreciate him. ஆனா ஒரு போதகன் ஒரு தல திருச்சபையில உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக இருக்கணும். If a pastor, if you want to be truthful to a local church, his life should be a witness. ஒருவேளை எல்லாருமே மனைவியை நேசிக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவியை நான் ஒழுங்கா நேசித்து என்னுடைய பிள்ளைகளை நேசித்து குடும்பத்தை ஒழுங்கா நடத்தலன்னா உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓ பாஸ்டர் மேடையில சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. So if I preach to the church saying that you should love your wife, but if I am beating my wife and not leading my family in a right way, you may know and you will easily say no, he is preaching but his family is not like that. இல்ல நான் உங்க எல்லாத்திட்டுமே பண விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும், கடவுளுக்கு சாட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் நான் கடன் வாங்கி கொண்டு இருப்பேன் என்றால் உங்களால அது ஈஸியா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். So if I preach to you saying that you should be faithful in your financial matters, but if I borrow money everywhere and I am not faithful to my money, and you will be able to easily recognize. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில இருந்த பொழுது கடவுளுடைய நாம மகிமைக்காக எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்தேன் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சியா இருக்கிறார். So apostle Paul says, when I was among you doing ministry, you know how I lived my life blamelessly. You are my witness and also God is my witness. 11-12 வசனத்துல அடுத்து அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு உண்மையான குணம் என்னவென்றால், அவர் ஒரு தகப்பனை போல தன்னுடைய திருச்சபையை நேசித்து நடத்தினார். In verse 11 and 12 he describes himself his life like a father. 12 வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். Verse 11 and 12 he says, for you know that we dealt with each of you as a father deals with his own children, encouraging, comforting and urging you to live lives worthy of God. அவர் அர்ப்பணிப்பை குறித்து பேசினப்ப தாயை பயன்படுத்துறார். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு தாயை போல உங்களுக்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன் என்று சொல்றாரு. When he talks about the commitment, he compares himself with the life of a mother who cares for his children, her children without expecting anything from them. இங்கே விசுவாசிகளை வழி நடத்துறதை குறித்து சொல்றப்ப அவர் சொல்றார், ஒரு தகப்பனை போல நான் வழி நடத்தினேன். When he talks about how he led the church of God, he is comparing himself with father, saying that how I led you. இன்னைக்கு நிறைய தகப்பன்மார்கள் இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளை சரியான விதத்துல நீங்க நடத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. So many fathers are here. It is very essential for us to lead our children in the right way. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, தகப்பனாகிய நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா, ரோல் மாடலா மாறுறோம். As a father, we are the role model for our children. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட ரஜினிகாந்தையோ, ஏஆர் ரஹ்மானையோ, சச்சின் டெண்டுல்கரையோ ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தகப்பனாக நீங்க உங்க பிள்ளைகளை ஈர்க்கவில்லை. If your children are so much attracted to any cine actors or any sports heroes, and if they are so much attached to them and attracted by them, that shows that you are not really attracted
your children with your life. என்னுடைய பிள்ளை நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லுவீங்க என்றால் ஒரு தகப்பனாக நீங்கள் உங்களுடைய பணியிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த பணியிலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். If your children are not obeying what you say as a fathers, we are failed in our responsibility. இங்கே பவுல் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையுள்ளவராக இருந்ததினால அவர் சொன்ன அனைத்தையும் அந்த திருச்சபையுடைய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். How he could be a good father because he was faithful in his dealings with them, so they were taken him as a model, so they lived a life as he modeled before them. எனவே ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் என்பவன் சுவிசேஷத்திற்கு மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக நற்சாட்சியாக இருக்கின்றான். So a faithful servant of God not only committed to the gospel but also he will be faithful to the people where he serves. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியமும் ஒன்றாக இல்லை என்றால் என்னுடைய ஊழியத்துல நான் நல்ல கனிகளை எதிர்பார்க்க முடியாது. If my life and ministry, if it is not without contradiction, if it is not mingled together, I cannot do effective ministry. கடைசியாக மூன்றாவதாக 13 லிருந்து 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் ஒரு உண்மையான ஊழியரின் திருச்சபை அவன் உத்தமத்தின் அடையாளமாக இருக்கிறது. Verse 13 to 16 we see faithful leaders followers indicates his truthfulness. Actually 20வது வசனம் வரைக்கும் அதை நம்ம பார்க்கிறோம். Up to 20 we can read that one. முதல்ல அவர் சொல்றாரு 13ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஊழியம் அதாவது அவர் தேவனுடைய வசனத்தை உண்மையாக பிரசங்கித்ததனால மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. Verse 13 he says since he preached the word of God truthfully, the lives of believers has transformed. பாருங்க 13ஆம் வசனம் ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. Verse 13 he says and we also thank God continually because when you received the word of God which you heard from us, you accepted it not as the word of men but as it actually is the word of God which is at work in you who believe. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருச்சபை உண்மையாக மறுரூபப்படணும்னா அதை எப்படி தேவன் மறுரூபப்படுத்துகிறார் என்றால் இசையினால் அல்ல, பாடலை எவ்வளவு உற்சாகமா பாடுறோங்கிறனால அல்ல, எவ்வளவு உற்சாகமா கை தட்டுறோங்கிறனால அல்ல, மாறாக தேவனுடைய வசனத்தை உண்மையாக பிரசங்கிக்கும் பொழுது மாத்திரமே தேவனுடைய திருச்சபை வளர்கிறது. If a church needs to be maturing as God intended, it never by any kind of music or how we clap our hands or how we sing, it is all depend upon how the word of God is faithfully taught to them. பவுல் சொல்றாரு பாருங்க அந்த தேவ வசனத்தை நான் என்ன பண்ணேன் உண்மையா நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன், அந்த தேவ வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது, அதுவே உங்களுக்கு பலனாக மாறினது என்று சொல்கிறார். So Apostle Paul says no, I was faithfully teaching you the word of God, now the word of God has a great strength in you. இந்த நம்ம வாழ்ற இந்த யுகத்தை குறித்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த நாட்கள்ல தான் அதிகமாக வேதாகமம் அச்சடிக்கப்படுகிறது. In these days only the more number of Bibles are printed. அதிகமான மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. In many languages is being printed every day. அதே மாதிரி அதிகமான புத்தக கடைகளிலே வேதம் கிடைக்கிறது. In many bookstores we can find the Bible. இன்னைக்கு நம்ம கையில ஒரு 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா நம்ம போய் என்ன பண்ணலாம், ஒசூர்ல கடைகள் இருக்கு, காசு கொடுத்து பைபிள் வாங்கிட்டு வந்துடலாம். If you have 100 rupees even in Osur, you have a shop, you can go and buy your Bible in your own language. ஒரு காலத்துல அப்படி கிடையாது. It was not common in those days. ஆனா அதே சமயம் இந்த காலத்துல தான் வேதாகம அறிவின்மை மக்கள் மனதிலே அதிகமாக காணப்படுகிறது. Though we have a lot of Bibles in our hands in shop in many places, but even today the same days people are in most ignorant of the word of God. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளவே படிக்கிறது கிடையாது. People has the Bible but they do not read the Bible. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் அனுபவங்களை மையமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கு. Most of the churches they follow the experiences in their lives. போதகர் வந்த உடனே என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது, எனக்கு ஆண்டவர் இதை சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன், இப்படி நடந்தது அப்படி சொன்னார். தன்னுடைய அனுபவங்களை குறித்து பிதட்டுகிறவராய் இருக்கிறார். Many pastors come to the stage and saying about his experiences or his visions and dreams and he speaks whatever comes to his mind. நிறைய திருச்சபைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசங்க நேரம் 10 நிமிஷம் இல்லனா அதிகபட்சம் 20 நிமிஷம் தான். Many churches the message time is 10 minutes, maximum of 20 minutes. 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா விசுவாசிகள் எந்திரச்சு போயிட்டே இருப்பாங்க. If you are preaching more than 20 minutes, then you have to preach to only the chairs. ஆமா, சேருக்கு தான் பிரசங்கம் பண்ணணும்.
ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மக்கள் வேத வசனத்தை கேட்பதற்கு, படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Because many believers are not willing to hear God's word, learn God's word or live according to God's word. வேதத்தின்படி இது கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கு. ஏன்னா கடைசி காலத்துல மக்கள் வேதத்தை கேளாதபடிக்கு தங்களுடைய செவியை திருப்புகிறவர்களாக இருப்பார்கள். This is a sign of the end days because the Bible says that in the last days people will not heed to the word of God. ஆனா இங்க பவுல் உண்மையான வசனத்தை பிரசங்கிக்கிறாரு. அந்த உண்மையான வசனம் அவங்களுக்குள்ளாக உண்மையான மாற்றங்களை, நிலையான மாற்றங்களை கொண்டு வருகிறது. See, Apostle Paul is teaching the true word of God. It has a true impact in their lives. போன வாரத்துல நானும் பாஸ்டர் சஜியும் பிரதர் பாலும் ஒரு சகோதரரை சந்தித்தோம். Last week Manava and Pastor Saji and Paul were met on one person. அவர் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த என்ன சொல்றது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அனுபவங்களையும் மையமா கொண்டு எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. So he was speaking to them on the basis of the miracles or visions and dreams. அவர் சொன்னாரு நம்முடைய திருச்சபையில அந்த மாதிரி இருந்தா நிறைய பேர் வருவாங்க, பெரிய திருச்சபை எல்லாம் கட்ட முடியும்னு சொல்லி சொன்னாரு. So he was telling them, saying that no, if at all, if only our church has lot of dreams and visions and miracles, then only we can attract more people to the church. அப்ப நாங்க என்ன பண்ணோம், நம்முடைய திருச்சபையில இருக்கிற ஒரு சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நாங்க சாட்சியா எடுத்து நாங்க சொன்னோம், உண்மையான அற்புதம்ங்கிறது ஒரு நபருடைய உள்ளத்துல ஏற்படுகின்ற அற்புதம். எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்வான் என்றால் அதுதான் உண்மையான அற்புதம் சொல்லி சொன்னோம். So we used some of our believers' testimony in order to say that true miracle is not what happening to our bodies, but the true miracles what God has done in the lives of people. ஒருவேளை அதை அவரால முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியல. He was not willing to accept or understand what இங்கே we said. பவுல் சொல்றாரு எங்களுடைய ஊழியத்தினுடைய முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா நாங்க பிரசங்கித்த தேவனுடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. So the faithful word of God that we taught, what is the indication of the word of God? It has an impact because you look at your life has transformed. 14வது வசனத்துல இருந்து 20ஆம் வசனம் வரை நம்ம பார்ப்போம் என்றால் ஒரு 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 உண்மையான திருச்சபை அதன் தலைவனை எப்பொழுதும் பின்பற்றுகிறதா இருக்கிறது. Verse 14 to 20, if you read carefully, it says a faithful church will always follow a faithful leader. முதலாவது இங்க பார்த்தோம் அப்படின்னா பவுல் சொல்றாரு 14வது வசனத்துல உங்களுக்கு நிறைய உபத்திரவங்களும் பாடுகளும் வந்தது. So in verse 14 he says, see, you had a lot of suffering in your own life. அப்புறம் அவர் என்ன பண்றாரு 15ஆம் வசனத்திலயும் 16ஆவது வசனத்திலயும் அதை எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னா எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு எருசலேமில் இருந்த விசுவாசிகளுக்கு பாடுகள் வந்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தது. So he is comparing with the suffering the believers at Jerusalem had when they believed in Jesus Christ. The same kind of suffering the people at Thessalonica also had gone through. உங்களுடைய சொந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே, உங்களுடைய சொந்த நாட்டுக்காரங்களே உங்களை என்ன பண்ணாங்க, துன்புறுத்தினார்கள். See, you got suffering from your own people. ஆனா பவுல் சொல்றாரு அதின் மத்தியிலே நீங்கள் கிறிஸ்துவின் நிந்தைகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்றார். Even in the midst of all the trials and sufferings, you are ready to follow the steps of Jesus Christ. அப்புறம் 17வது வசனம் சொல்றாரு நான் உங்களிடத்துல வரணும்னு சொல்லி விரும்பினேன், ஆனா என்னுடைய வருகையை சாத்தான் தடை பண்றான். So he says, no, I wanted to come and meet with you. I had a longing to see you, but the devil, the Satan hindered me. இந்த குறிப்பா இந்த தெசலோனிக்கா பட்டணத்துல பவுல் 3 வாரங்கள் தான் இருந்திருப்பார்னு சொல்லி கருதுறாங்க. ஏன்னா 3 ஓய்வு நாட்களிலே அவர் பிரசங்கம் செய்வதனால. It says in Acts, says that Paul stayed in 3 Sabbath day and preached to the people of Thessalonica. So most of the scholars says that he might have stayed only 3 weeks. பவுல் கொரிந்து பட்டணத்திலும் எபேசு பட்டணத்திலும் 5 வருடங்கள் செலவழிக்கிறாரு. ஆனா அங்கில்லாத ஒரு மாற்றம் இந்த 3 வாரத்துல இந்த மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. In other places he spent more, even in years, but here he spent only 3 weeks. But you see what kind of impact his message had in the life. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த தெசலோனிக்கா திருச்சபை பாத்தீங்கன்னா சரீர பிரகாரமாக கொரிந்து திருச்சபையோ எபேசு திருச்சபையோ மற்ற திருச்சபைகளை காட்டிலும் அதிக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்றது. The one of the reason why the church at Thessalonica was able to understand God's word and transformed because they had gone through more troubles and problems than any other churches. See, தேவன் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு கருவிதான் உபத்திரவம். See, God has only way of equipping us or molding our life is only through suffering. அந்த உபத்திரவங்களின் மூலமாக தான் தேவன், பாடுகளின் மூலமாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். See, God is building our life into the image of his son Jesus Christ
only through the suffering and trials that we go through every day's life. ஆனா எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. இன்றைக்கு அநேக சுவிசேஷங்கள் வந்து உபத்திரவமே இருக்கக்கூடாது, பாடுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But many preachers, they preach to the church saying that we should not have any problems, any difficulties in our lives. கடவுளுக்காக நீங்க எந்த பாடுபட விரும்பல அப்படின்னா உங்களால கடவுளுக்காக வளரவே முடியாது. If you are not willing to suffer for the sake of Christ, you and I will never grow into Christ likeness. தேவன் ஒரு திருச்சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் அந்த திருச்சபை பாடுபடுகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். If the Lord really want to build a church, that church supposed to go through trials and tribulations. ஒரு ஊழியன், ஒரு போதகன் ஒரு உண்மையான திருச்சபையை கட்ட விரும்பினால் அவன் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவனாக இருக்க வேண்டும். If a minister of God, if a leader want to really establish a church, he is supposed to be willing to endure suffering in his life. 10வது வசனத்தில் 20வது வசனத்தில் பவுலுடைய ஜெபத்தையும் துதியும் பாருங்களேன். எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். See, look at verse 19 and 20, how Apostle Paul praising God. He says, for what is our hope, our joy, or the crown in which we will glory in the presence of our Lord Jesus when he comes? Is it not you? Indeed, you are our glory and joy. பவுல் ஏன் இந்த மாதிரி துதிக்கிறார் அப்படின்னா, நான் கிறிஸ்துவ எவ்வளவு உண்மையா பாடுகள் மத்தியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனோ அதே போல நீங்களும் உங்களுடைய உபத்திரவங்கள் மத்தியிலே கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். So Apostle Paul, with a lot of excitement, we thanking God because he says, as I am following Christ with all the suffering that I have, the same way, though you go through a lot of sufferings, you follow the master. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, ஒரு நல்ல சுவிசேஷகனாக ஒருவனும் உன்னை குறித்து குற்றம் சுமத்தாதபடிக்கு நீ ஜாக்கிரதை உள்ளவனாக நடந்து கொள் என்று சொல்கிறார். So when he writes to Timothy, Apostle Paul says, no one should despise you. So accordingly, you are supposed to live your life. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீ முன்மாதிரியாக இரு என்று சொல்கிறார். You show a model in every aspect of your life. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது எனக்குள்ள நிறைய பயங்கள், கேள்விகள், அச்சம் உருவாச்சு. So when I was preparing this message, I got a lot of questions and confusions and searching questions. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய டைம் போதகர்கள் வந்து திருச்சபை வளராததுக்கு ஈஸியா சொல்லுவாங்க, இந்த விசுவாசிகள் தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. Usually the pastors simply they can say the church is not growing because of the believers. ஆனா இன்றைக்கு நிறைய திருச்சபைகள் வளராம இருக்கிறதுக்கு போதகர்கள் தான் காரணம். But the reason for most of the churches are not growing today, it's because of the pastors. ஏன்னா ஊழியர்களுடைய வாழ்க்கையில உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய கனி, தேவனுடைய செயல் வெளிப்படவில்லை. Because many pastors' life does not show forth the fruit of the Spirit of God in their life. ஒருவேளை ஒரு ஊழியனாக எல்லா விதத்திலையும் நான் என்னுடைய திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். As a minister, it is our responsibility to be a model before you believers. ஒருவேளை ஒரு தகப்பனாக, தாயாக எல்லா விதத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். As a fathers and mothers, we supposed to be model to our children. பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலையும் திருச்சபைக்கும், நீங்க படிக்கின்ற இடத்துலயும், உங்களுடைய வீட்லயும் நீங்க ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாக இருக்க வேண்டும். Children should be a real testimony to your family, to God, to the church, wherever you are. அதே மாதிரி நம்முடைய கலாச்சாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் நம்ம சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. In our culture, we have a hypocritical life. The way we say and what we do is totally different. எல்லாருமே நினைச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியை மாத்திடுவார் அப்படின்னு சொல்லி. Everybody thought when Arvind Kejriwal become a chief minister of Delhi, they thought he will change everything upside down. ஏன் அவரால் மாற்ற முடியல? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த உண்மைக்காக, அவருடைய கொள்கைகளுக்காக உறுதியாக நிற்க முடியல. உடனே சொல்றாரு, உண்மையான அரசாங்க ஊழியர்கள் இல்லை, அதனால நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயாச்சு. So he was not able to implement anything. So he replied saying that no one is faithful, so I cannot continue with chief ministership. இன்னைக்கு ஒரு உண்மையான ஊழியக்காரனாக எல்லா விதத்திலையும் நான் திருச்சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். So as pastors, it is our responsibility to be example before you in every area of our life. ஏன் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்வதை காட்டிலும் நம்ம செய்யறதுல இருந்து அதிகமா கத்துக்கிறாங்க. The children will learn from what we do than what we say. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அப்போஸ்தலர்கள் செய்த பிரசங்கங்கள் ரொம்ப குறைவா இருக்கு, ஆனா அவங்க என்ன செய்தாங்கன்னு தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. You look at the book of Acts, only a few of their sermons are there, but most of their life is exposed in the book of Acts. பாருங்க, நம்ம மரித்ததுக்கு அப்புறமேல நம்ம என்ன பேசணும், என்ன சொல்லணும்ங்கறத ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, நம்ம என்ன செஞ்சோங்கிறத தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. After our death, people will remember, not be said or not be taught,
but they will always remember how we lived. ஒருவேளை நீங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்காக தான் போதித்ததுக்காக தன்னுடைய உயிரவே கொடுத்தார் அப்படிங்கிறது அவிசுவாசிகளுக்கு கூட தெரியும். Even the people of the world, they may not know whatever Jesus taught to the people and his disciples, but the whole world know Jesus gave his life for the humanity. உண்மையுள்ள தலைவர்கள் உறுதியான திருச்சபைகளை உருவாக்குகிறார்கள். Faithful leaders will build firm churches. உண்மையுள்ள தகப்பன்மார்கள் உறுதியான குடும்பங்களை கட்டுகிறார்கள். If you are a faithful fathers, will build firm families. உண்மையுள்ள தாய்மார்கள் உறுதியான பிள்ளைகளை எழுப்புகிறார்கள். Faithful mothers will build